உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமானுடைய உரைநடை பத்தி இன்னைக்கு. இது அவர் எழுதின பத்தி இல்லை, முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவருடைய ஓவியங்களை நம்ம நிறைய பார்த்துருக்கோம்ல. அவர் எப்படி இருந்தார், வெள்ளுடை வேந்தராக இருந்தார், தலையில் முக்காடு போட்டுட்டு இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். காலில் முழங்காலுக்கு கீழ் வரைக்கும் அந்த வெள்ளை உடையை அப்படியே துடுப்பு மாதிரி அல்லது மேலே ஒரு போர்த்திக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம், துப்பட்டா மாதிரி போர்த்திட்டு இருந்தாருங்கிறதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அவரை புகைப்படம் எடுப்பதற்கு அந்த காலத்தில் முடியவில்லை அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா ஒளி ஊடுருவல் காரணமாக அவர் ஒளி உடம்பு பெற்றவர் என்பதனால் அந்த கேமரா கருவியின் ஒளி அவரிடமிருந்து விலகி சென்று விட்டது அப்படிங்கிறதும் நிறைய சன்மார்க்கிகள் சொல்லியிருக்காங்க. சரி, இதை தவிர அவரோட குணநலன் என்னவா இருந்தது, அது யாருக்கு அதிகமாக தெரியும் அப்படின்னா, தொழுவூர் வேலாயுத முதலியார் இருந்தார்ல, நம்முடைய வள்ளல் பிரானுடைய அணுக்க தொண்டர், கூடவே சன்மார்க்கி, கூடவே அந்த வள்ளலாருடைய அந்த சமரச சன்மார்க்க சங்கத்திலேயே இருந்தவர். அவர் பல விஷயங்களை எழுதியிருக்கிறார் வள்ளல் பெருமானை பற்றி. அவர் எழுதியிருக்கிற ஒரு பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வள்ளல் பெருமானை பற்றிய ஒரு குறுக்கு வெட்டு தோற்றம் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய தோற்றம் எப்படி இருந்தது, அவருடைய குணநலம் எப்படி இருந்தது, அவருடைய வாழ்வியல் முறை எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்கிற ஒரு பற்றி. எப்போவுமே நமக்கு பிடிச்சவங்களோட குணநலனை பற்றி, அவங்க எப்படியெல்லாம் மற்றவங்கள்ட்ட இருந்தாங்கங்கிறத பற்றி, அவங்களோட தோற்றத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல நமக்கு ஆர்வம் உண்டு இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஆர்வத்தை கிளர்த்துகின்ற ஒரு பத்தியாகத்தான் இது இருக்கிறது. பார்க்கலாமா? தோற்றத்தில் ராமலிங்கர் நடுத்தர உயரம் உள்ளவர், சதை பற்று இல்லாத எலும்பு கூடு போன்ற மெலிந்த தேகமுடையவர். இருந்தும் அவர் பலசாலியாய் திகழ்ந்தார். எப்போதும் நிமிர்ந்தே இருப்பார், வெகு விரைவாக நடப்பார். சிவப்பான மேனி, எடுப்பான மெல்லிய மூக்கு, ஒளி வீசும் பரந்த கண்கள், முகத்தில் எப்போதும் கவலை குறிகள் படர்ந்திருக்கும். பிற்காலத்தில் தமது கேசத்தை அவர் நீண்டு வளர விட்டிருந்தார். யோகிகளின் நடத்தைக்கு முற்றும் மாறாக அவர் கால்களில் செருப்பு போட்டுக் கொள்வார். வெண்மை நிற உடுப்புகள் 2 அவர் உடுப்பார். மிகவும் அடக்கத்துடன் அளவோடு நடந்து கொள்வார். அவர் ஓய்வு கொள்வதே இல்லை. மரக்கறி உண்பதையே விரதமாக கொண்டவர் அவர். 2-3 தினங்களுக்கு ஒரு முறையே அவர் உணவு உண்பார். 3-4 கவளம் உண்டதுமே திருப்தி அடைந்து விடுவார். 2-3 மாதங்கள் சேர்ந்தாற்போல் உணவு உண்ணாமலும் இருப்பார். அக்காலங்களில் சிறிது சர்க்கரை கலந்த வெந்நீரை அவர் பருகுவார். இதுதான் தொழுவூர் வேலாயுத முதலியார் நம்முடைய வள்ளல் பிரானை பற்றி கொடுத்திருக்கின்ற சொற்சித்திரம். இதை படிக்க படிக்க நமக்கு இப்போதுள்ள இந்த மாதிரியான ஆளுமைகள் மனசுக்கு வந்துட்டு போகிறாங்கங்கிறத தவிர்க்கவே முடியாது. ஏன்னா நம்முடைய வள்ளல் பெருமான் அடைந்த உயரம், அந்த 19ஆம் நூற்றாண்டில் இருந்த எதிர்ப்புக்கு நடுவே வள்ளல் பிரான் அடைந்த உயரம் என்பது அவருடைய காலத்தில் அலாதியானது, நினைத்து பார்க்க முடியாது, ஆச்சரியம் தருவது, வியப்பை தருவது. இப்போ காலம் பலவிதமாக மாறிவிடுச்சு. அதனால் இப்போ உள்ளவர்கள் இதை போன்ற சாதனை செய்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் அப்போது மிகவும் பாறை போல் இருந்த ஒரு சமூகத்தில் நம்முடைய வள்ளல் பிரான் பெருமழையாக பெய்திருந்தார் என்பதுதான் உண்மையில் சாதனை. ஆனால் அதை வெளிப்படுத்தி கொள்வது போல், தன்னுடைய ஆளுமையை மிரட்டுவது போல், மற்றவர்களை அடிபணிய வைப்பது போல் அவர் செய்யவே இல்லை அப்படிங்கிறது தான் இந்த பத்தியில் தொழுவூர் வேலாயுத முதலியார் சொல்கிறார். ஆனால் இப்போ அப்படி இருக்காங்களாங்கிறத நீங்களே கேட்டு பார்த்துக்கோங்க, பதிலையும் நீங்களே தேடி பார்த்துக்கலாம். இந்த பத்தியிலிருந்து, இந்த சொற்சித்திரத்திலிருந்து இப்போதுள்ளவர்கள் எப்படி மாறுபட்டு இருக்கிறார்கள், எப்படியெல்லாம் படாடோபமாக, எப்படியெல்லாம் ஆர்ப்பாட்டமாக, ஆரவாரமாக, பெரும் செல்வந்தரை போல் நடந்து கொள்கிறார்கள் என்பதும் நமக்கு நல்லா தெரியும். அதனால் எல்லாவற்றுக்கும் ஆசைப்படு என்பதாக துறவரம் மாறி இருக்கின்ற காலம் இப்போது. அந்த 19ஆம் நூற்றாண்டில் எல்லாவற்றையும் துறந்த ஒரு மாமுனியாக, மகா ஞானியாக நம்முடைய வள்ளல் பெருமான் இருந்தார்ங்கிறத சொல்லுகின்ற ஒரு பத்தி. தோற்றத்தில் ராமலிங்கர் நடுத்தர உயரமுள்ளவர், சதைப்பற்று இல்லாத எலும்புக்கூடு போன்ற மெலிந்த தேகமுடையவர். இருந்தும் அவர் பலசாலியாய் திகழ்ந்தார். ரொம்ப சாதாரண உருவம்தான். ஒரு 100 பேர் இருக்கக்கூடிய கூட்டத்தில் வள்ளல் பிரான் இருந்தால் அவரை வித்தியாசமாக தோற்றுவிக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய தோற்றம் இருந்ததில்லை அப்படிங்கிறது தான் எல்லாருமே சொல்கிறாங்க, சன்மார்க்கிகள் எல்லாரும். அந்த வகையில் ஒரு நடுத்தர உயரம் உள்ளவராக இருந்திருக்கிறார்.
மெலிந்த தேகமுடையவராக இருந்திருக்கிறார். ஏனென்றால் அவருக்கும் உணவுக்கும் காத தூரமாக இருந்திருக்கிறது. பல நாள் அவர் உணவே உண்ணாமல் இருந்திருக்கிறார்ங்கிறதையும் நம்ம நிறைய படிச்சிருக்கோம். அதனால் மெலிந்த தேகம், ஆனால் பலசாலியாக இருந்திருக்கிறார். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவர் அவ்வளவு பயணங்கள் செய்திருக்கிறார், பல இடங்களுக்கு கால்நடையாக நடந்து சென்றிருக்கிறார்ங்கிறதையும் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். எல்லா நேரத்திலும் பயணம் செய்த ஒருவராக அவர் இருந்திருக்கிறார். காற்றை போல் அவர் நகர்ந்து கொண்டே இருந்தாருங்கிறதா அவருடைய கடிதங்கள் மூலமாகவும் நமக்கு தெரியுது. அதுவும் அந்த 19ஆம் நூற்றாண்டில் என்ன வாகன வசதி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். இப்போ இருக்கிறது மாதிரி மின்னல் வேகத்தில் போகக்கூடிய வண்டி வாகனங்கள் அப்போ இருந்ததா? இல்லை. மாட்டு வண்டி தான் மிக பெரும்பான்மையாக எல்லோரும் பயன்படுத்தி இருப்பார்கள். பேருந்துகள் ஏதோ 1-2 இருந்திருக்கலாம். அந்த மாதிரி நேரத்தில் நம்முடைய வள்ளல் பெருமான் தொடர்ந்து பயணப்பட்டு கொண்டே இருந்தாருங்கிறது தான் இந்த பத்தியும் நமக்கு சொல்லுது. எப்போதும் நிமிர்ந்தே இருப்பார், வெகு விரைவாக நடப்பார், சிவப்பான மேனி, எடுப்பான மெல்லிய மூக்கு, ஒளி வீசும் பரந்த கண்கள், முகத்தில் எப்போதும் கவலைக்குறிகள் படர்ந்திருக்கும். பிற்காலத்தில் தமது கேசத்தை அவர் நீண்டு வளர விட்டிருந்தார். இது ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு. ஒரு சில ஓவியங்கள்ல இந்த மாதிரியான உரைநடை சித்திரங்களில் கூட வேற சில புத்தகங்களில் வள்ளல் பெருமான் மீசை வைத்திருந்ததாகவும் ஒரு குறிப்பு இருக்குது. அந்த மாதிரியான பொதுவாக அந்த துறவிகள்னு சொல்லப்படக்கூடிய அவர்களுக்குடைய அங்க அடையாளங்களிலிருந்து நம்முடைய வள்ளல் பிரான் மாறி இருந்தார். ஏனென்றால் அந்த வழக்கமான நடைமுறை கிளீஷேடு கஸ்டம் அதிலிருந்து மாறுபட வேண்டும் என்பது தானே அவருடைய நோக்கமாக இருந்தது. அந்த வகையில் வள்ளல் பிரான் எல்லாவற்றிலும் மாறுபட்டவராக இருந்தார்ங்கிறத இந்த பத்தி நமக்கு சொல்லுது. யோகிகளின் நடத்தைக்கு முற்றும் மாறாக அவர் கால்களில் செருப்பு போட்டுக்கொள்வார். வெண்மை நிற உடுப்புகள் 2 அவர் உடுப்பார். மிகவும் அடக்கத்துடன் அளவோடு நடந்து கொள்வார். இது ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு. அவர் மிகவும் அடக்கத்துடன் அளவோடு நடந்து கொள்வார். தாம் தூம்னு ஆர்ப்பாட்டமா ஆரவாரமா எனக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சு பார்த்தீங்களா, நான் இறையை உணர்ந்திருக்கிறேன், இறை என்னுள் வசிக்கிறது அப்படியான பேச்செல்லாம் அவருக்கு இல்லவே இல்லை. மிகவும் அளவோடு நடந்து கொள்வார்ங்கிறதான் பணியுமாம் என்றும் பெருமைங்கிறதோட அடையாளம். நிறைகுடம் தழும்பாது அப்படிங்கிறதோட அடையாளம். மிகவும் அடக்கத்துடன் அளவோடு நடந்து கொள்வார். அவர் ஓய்வு கொள்வதே இல்லை. மரக்கறி உண்பதையே விரதமாக கொண்டவர் அவர். 2-3 தினங்களுக்கு ஒரு முறையே அவர் உணவு உண்பார். 3-4 கவளம் உண்டதுமே திருப்தி அடைந்து விடுவார். 2-3 மாதங்கள் சேர்ந்தாற்போல் உணவு உண்ணாமலும் இருப்பார். அக்காலங்களில் சிறிது சர்க்கரை கலந்த வெந்நீரை அவர் பருகுவார். மிக மிக எளிமையான உணவு வகைத்தான் அவர் உண்டிருக்கிறார். அந்த எளிய மக்கள், வடலூரில் இருக்கக்கூடிய எளிய மக்கள் எதை உண்டார்களோ அதைத்தான் நம்முடைய வள்ளல் பெருமானும் உண்டிருக்கிறார்ங்கிறத சொல்லுகின்ற ஒரு பத்தி. அதை தவிர அவர் வாழ்ந்திருந்த காலத்தில் எப்போதும் வெந்நீரையே அருந்தினார்ங்கிறது அவர் கொடுக்கின்ற உடல்நல குறிப்புகளிலிருந்தும் நமக்கு தெரிய வருகிறது. தொழுவூர் வேலாயுத முதலியார் எழுதியிருக்கின்ற இந்த குறிப்பிலிருந்தும் நமக்கு தெரிய வருகிறது. என்றால் உடல் நலத்துக்கு வெந்நீர் அருந்துவது உடலில் இருக்கின்ற கூடுதல் சதையை கரைக்கும் என்று இப்போது விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். அதை நடைமுறைப்படுத்தி செயல்படுத்தி தன்னுடைய வாழ்வியலாக வைத்திருந்தவர் வள்ளல் பெருமான்கிறத இந்த பத்தியில் மீண்டும் நிரூபிச்சிருக்கார் தொழுவூர் வேலாயுத முதலியார். எனவே இதிலிருந்து வள்ளல் பெருமானுடைய குணாதிசயங்களாக எது இருந்ததோ அதை நாம் ஸ்வீகரிக்க கற்றுக்கொள்ளலாம். அவருடைய உணவு குறிப்புகளை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளலாம். அதை தவிர அவருடைய உணவு, உடை, உள்ளம், தோற்றம், அன்பு, எளிமையான வார்த்தைகள், இப்படி எல்லாவற்றையும் நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ளலாம். அதை கொஞ்சமாவது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி பார்க்கலாம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.